பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். முக்கியமாக உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றினது நீங்கள் தான். ஸோ அதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு, ஏன்னா எனக்கு அங்கேருந்து கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி மலையாளத்தில் அவங்க சொல்கிற அந்த நரேஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஓகே ஓகே ஃப்ரீ ஆகிட்டிங்களா? நானே இப்போ தான் சார் கன்னி பேச்சாளராக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இடையில இப்படி பேசி கஷ்டப்படுத்தாது. ஸோ முக்கியமாக அங்கேருந்து அவங்க கால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு 6 டேரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆர்டிஎக்ஸ் டேரக்டர் நஹாஸ், இப்போ பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எப்படி பண்ணாங்க, எனக்கு உண்மையிலே சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சேது சார் அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே, அதுவும் சேது சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மலையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் மலையாளம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அங்கே நிறைய கால் அங்கேருந்து வந்தது எனக்கு, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிலோமின் ராஜ், ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஸோ ஃபிலோமின் ராஜ், அதுக்கப்புறம் இதுக்கு கூட இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த நட்டி சார், தாஸ் அண்ணன், பாய்ஸ் மணிகண்டன், அபிராமி மேடம், வேறு யாருன்னா விட்டேன்னா மம்தா மோகன்தாஸ் மேடம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன். ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றினதுக்கு தேங்க்யூ. பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் எங்கள் ஆயா சொன்னிச்சு, நீ படிச்சீன்னா பின்னாடி ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவ அப்படின்னு சொன்னிச்சு. அருள்தாஸ் அண்ணன் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சுது பின்னாடி கடந்த 6 மாதமாகவே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வரல, தமிழ் சினிமாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டயத்தில் தான் என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு வந்த படம் தான் மகாராஜா. இன்றைக்கி தேட்டரில் அவ்வளோ கிளாப்பு, நிறைய ஃபோன் கால்ஸு, நிறைய பாராட்டு மலை குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த 2 காதுலையும் கேட்டு 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 சிங்கம்பள்ளி அந்த மாதிரி முதுகில் ஒரு காது நெத்தியில் ஒரு காதெலாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பாராட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிள்ளையில் எங்கள் டைரக்டர் கிங்கு, அது யாரையா அந்த டைரக்டர் எங்களுக்கே பார்க்கணும் போல் இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. சுதன் சார், எங்கள் அண்ணனோட 25வது படம், 50வது படம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 75வது படம், 100வது படமும் நீங்கள் பண்ணணும். அந்த படத்துலையும் நான் நடிக்கணும். ஆனால் நான் நிறைய கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அது வரல. எங்கள் அண்ணன் சேதண்ணன், மக்கள் செல்வன், எங்கள் அண்ணன் பழகிறதுக்கும் சரி நடிப்புலையும் சரி எங்கள் அண்ணன் மகாராஜா தான். லவ்யூண்ணா, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, தேங்க்யூ. சிலருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். உதவி இயக்குனர்கள், இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு டீமில் பண்ண சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு. எல்லா தம்பிகளுமே ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர்ஸ். தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, உங்கள் எல்லாத்துக்குமே இங்கே உட்காந்துருப்பீங்க எங்கேயாவது. எல்லா உதவி இயக்குனரோட நன்றி. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தில் பார்த்த எல்லா லைவான விஷயங்களுக்கும் அவர் முக்கிய காரணம். போலீஸ் செட் ஆகட்டும், அது வீடு ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமாக ரொம்ப லைவாக பண்ணியிருந்தாங்க. இசையமைப்பாளர், அவரை பற்றியும் சின்ன அவங்க பேசுவாங்க, இதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா குரங்கு பொம்மை அவர் தான் மியூசிக் டைரக்டர், அப்போ யாருக்கும் அவரை பற்றி தெரியாது. காந்தாரா பண்ண பிறகு பெருசாக அவரை பற்றி பேசப்பட்டுச்சு. இப்போ இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ எனக்கு அதே மாதிரி உதவி ஒதுக்கிப்புள்ளவர்கள், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ. வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ணது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்றது, இந்த படம் பத்தி எனக்கு முதலே எதுவுமே பெருசா தெரியாது. அந்த ரோல் மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இது படமா பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த படத்தை இன்னொரு 5-6 வாட்டி பார்த்து
நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய படமா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. பயங்கர ஹாப்பி. நிறைய கால்ஸ் மேலே கால்ஸ் வந்து என்ன ஒரே பாராட்டி தள்ளுறாங்க. அண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சுதன் சார், சேதண்ணன், நிதின் சார், அண்ட் ஃபிலோமின் சார் அண்ட் தினேஷ் சார், எல்லாரும் இந்த டீமே பயங்கரமான டீமுங்க. ஐ மீன் இது நான் ஒரு துளி மாதிரி இருந்தேங்க. மகாராஜான்ற ஒரு கடல்ல என்ன ஒரு ஆளாக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாச்சனா நேமிதாஸ். ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரும் என்னை பாராட்டியிருக்காங்க. முதல்ல நான் டைரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு. அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு எல்லா விதத்துலையும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், என்னை இந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வர வச்சதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.